ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகின் பல்வேறு நாடுகளின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மறைந்திருக்கும் அற்புதங்களை உங்களிடம் கொண்டு வரும் உங்கள் SPR வீல்ஸ் டிராவலர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பயணத்தில் நாம் இலங்கையின் பண்டைய தலைநகரமான பொலன்னருவாவில் அமைந்துள்ள மிகவும் பழமையான இந்து ஆலயங்களில் ஒன்றான சிவ தேவாலயம் எண் 2 பார்வையிடப் போகிறோம். சோழர் கால கட்டிடக்கலையின் சிறப்பையும் 1000 ஆண்டுகளை கடந்த வரலாற்றையும் தாங்கி நிற்கும் இந்த அற்புத ஆலயத்தின் மர்மங்களையும் சிறப்புகளையும் ஒன்றாக அறிந்து கொள்வோம். வாருங்கள் நண்பர்களே, நமது பயணத்தை தொடங்கலாம். இலங்கையின் பண்டைய நகரமான பொலன்னருவாவில் அமைந்துள்ள சிவ தேவாலயம் எண் 2 அங்குள்ள மிக பழமையான கட்டிடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது கிபி 11ஆம் நூற்றாண்டில் சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் முழுவதும் கற்களால் கட்டப்பட்டுள்ளது. அதனால் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இயற்கை சீற்றங்களையும் காலத்தின் சோதனைகளையும் தாண்டி இன்றும் உறுதியாக நிற்கிறது. வரலாற்று ஆய்வுகளின்படி இந்த ஆலயத்தை சோழ மன்னர் ராஜராஜர் முதல் கட்டியதாக கருதப்படுகிறது. ஆலயத்தில் காணப்படும் தமிழ் கல்வெட்டுகள் இதன் வரலாற்றை உறுதிப்படுத்துகின்றன. இந்த ஆலயத்தின் கட்டிட வடிவமைப்பு தென்னிந்திய சோழர் கலைப்பாணியை பிரதிபலிக்கிறது. கருவறையில் சிவலிங்கம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் முன்புறத்தில் சிவபெருமானின் வாகனமான நந்தி சிலையும் காணப்படுகிறது. பொலன்னருவாவில் உள்ள புத்த மத நினைவு சின்னங்களுக்கிடையில் அமைந்துள்ள இந்த இந்து ஆலயம் இலங்கையின் பல மத மற்றும் கலாச்சார பாரம்பரியங்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. இன்று உலகம் முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள் இந்த இடத்தை பார்வையிட்டு அதன் கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை ரசித்து வருகின்றனர். வாருங்கள் நண்பர்களே, நமது பயணத்தை தொடங்கலாம். இலங்கைக்கு பயணம் செல்லும் பலருக்கும் ஒரு கேள்வி தோன்றும். புத்த மத நாடாக அறியப்படும் இலங்கையில் ஏன் இவ்வளவு அதிகமான சிவன் கோவில்கள் உள்ளன? இதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மத பாரம்பரியம் உள்ளது. இலங்கையும் தென்னிந்தியாவும் பண்டைய காலத்திலிருந்தே கடல் வழி வர்த்தக உறவுகளை கொண்டிருந்தன. தமிழ்நாட்டிலிருந்து வணிகர்கள், கலைஞர்கள் மற்றும் குடியேறிய மக்கள் இலங்கைக்கு வந்தனர். அவர்களுடன் இந்து மத வழிபாடுகளும் பரவின. அந்த காலத்திலேயே சிவபெருமானை வணங்கும் மரபு இலங்கையில் வேரூன்றத் தொடங்கியது. கிபி 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகளில் தென்னிந்திய சோழ பேரரசு இலங்கையின் பெரும்பகுதியை ஆட்சி செய்தது. சோழ மன்னர்களான ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தில் பல சிவன் கோவில்கள் கட்டப்பட்டன. பொலன்னருவாவில் உள்ள சிவ தேவாலயம் எண் 2 இந்த சோழர் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தமிழ் இந்து மக்கள் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்களின் மத நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளால் பல சிவன் கோவில்கள் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவில்களில் வழிபடுகின்றனர். இந்து காவியமான இராமாயணம் இலங்கையை இராவணனின் இராச்சியமாக குறிப்பிடுகிறது. இராவணன் சிவபெருமானின் மிகப்பெரிய பக்தராக கருதப்படுகிறார். இதன் காரணமாக இலங்கையில் பல இடங்கள் இராமாயண வரலாற்றுடன் தொடர்பு படுத்தப்படுகின்றன. இந்த நம்பிக்கையும் சிவன் வழிபாட்டை மேலும் வலுப்படுத்தியது. இந்த கட்டிடம் முழுவதும் மிகுந்த கவனத்துடன் செதுக்கப்பட்ட கருங்கற்களால் வியக்கத்தக்க கைவினைத்திறனுடன் துல்லியமாக பதிக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவில் அளவில் சிறியதாக இருந்தாலும் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இது சிவ தேவாலயம் எண் 1 விட குறைவான நுணுக்கத்துடனும்
குறைவான கம்பீரத்துடனும் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க அளவு சிறந்த பாதுகாப்பு நிலையில் உள்ளது. குறிப்பாக இதன் குவிமாடம் சிதையாமல் அப்படியே உள்ளது. இது பண்டைய இராச்சியத்தின் மிகச் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட கட்டிடக்கலை எச்சங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இதன் அமைப்பு கர்ப்பகிரகம், கருவறை, அந்தராளம், முகப்பு மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம், நுழைவாயில் ஆகியவற்றை கொண்ட ஒரு வழக்கமான தென்னிந்திய கோயில் அமைப்பை பின்பற்றுகிறது. சிவ தேவாலயம் எண் ஒன்றைப் போலவே இதிலும் முன்புறத்தில் ஒரு கூடுதல் மண்டபம் உள்ளது. இருப்பினும் இது ஒப்பீட்டளவில் சிறியது. குவிமாடம் எண்கோண வடிவில் உள்ளது மற்றும் உபபீடம், அடித்தளம் அதிக வேலைப்பாடுகளுடன் செதுக்கப்பட்டுள்ளது. சுவர்கள் மாடங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றின் உச்சியிலும் சைத்திய சாளர குடு வடிவத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு முக்கிய முகப்பு உள்ளது. இன்று நாம் இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க சிவ தேவாலயம் எண் 2 பற்றியும், இலங்கையில் ஏன் இவ்வளவு அதிகமான சிவன் கோவில்கள் உள்ளன என்பதையும் அறிந்து கொண்டோம். 1000 ஆண்டுகளை கடந்த இந்த வரலாற்று சின்னங்கள் இலங்கையின் பண்பாடு, மத நல்லிணக்கம் மற்றும் பழமையான நாகரிகத்தின் பெருமையை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள வரலாற்று தளங்கள், கோவில்கள், இயற்கை அதிசயங்கள் மற்றும் மறைந்திருக்கும் சுற்றுலா இடங்களை அறிய SBR வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த பயணத்தில் மற்றொரு அற்புதமான இடத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.